சுற்றி பார்த்தா. யாராவது அவள கவனிக்கிறாங்களா? யாராவது வித்தியாசமா இருக்காங்களா? ஆனா எல்லாருமே நார்மலா தான் இருந்தாங்க. அவ உடனே டைப் பண்ணினா. யாரு நீ? ரிப்ளை வந்தது. என்ன பத்தி இப்போ தேவையில்ல. முதல்ல உன்ன பத்தி தெரிஞ்சுக்க. என்ன பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அவ கேட்டா. அடுத்த ரிப்ளை. நீ யாரு? உங்க அப்பா யாரு? உன்னோட அந்த குட்டி பையன் யாரு? அந்த பையனோட அப்பா யாரு? மிதுனாவோட கை நடுங்க ஆரம்பிச்சுது. எனக்கு என்ன வேணும்னு அவ கேட்டா. எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனா உனக்கு நிறைய தேவை இருக்கு. இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எனக்கு பிடிக்காது. முதல்ல நீ யாருன்னு சொல்லு. உன் ஃப்ரெண்டுன்னு நினைச்சுக்குவேன். எனக்கு உன் கூட டைம் வேஸ்ட் பண்ண நேரம் இல்ல. குட் பை. அதுக்கப்புறம் வந்த மெசேஜ் அவளோட மூச்சையே பிடிச்சுது. நீ விளையாடிதான் ஆகணும். ஏன்னா இதுல உன் பையனோட உயிர் இருக்கு. முட்டாள், என்ன பேசுற? சீக்கிரமே யாரு முட்டாள்னு உனக்கே புரியும் மிது. உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? முதல்ல நான் யாருன்னு தெரியணுமே. அதையும் பார்க்கலாம்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு மெயில் க்ளோஸ் பண்ணினா. அப்போ மேரி வந்து, மிது 7 மணி ஆச்சு, சஞ்சய் இன்னும் வரல, நான் போய் பார்த்துட்டு வரவான்னு கேட்டா. அத கேட்டதும் மிதுனாவோட முகமே மாறிச்சு. நான் போய் பார்க்கறேன்னு சொல்லிக்கிட்டே அவ வேகமா ஓடினா.